மத்திய கிழக்கில் தற்போது மிகவும் பதற்றமான மற்றும் போர் சூழல் நிலவி வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே நேரடி மோதல் வெடித்துள்ள நிலையில், சவுதி அரேபியா மற்றும் துபாய் போன்ற அண்டை நாடுகளும் இதன் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. போரின் தொடக்கம் மற்றும் முக்கிய காரணங்கள். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல். பிப்ரவரி 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது ஒரு பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற நடவடிக்கையை நடத்தின. இதில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஈரானின் பதிலடி. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது ட்ரூத்ஃபுல் ப்ராமிஸ் 4 என்ற இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. நாடுகளின் தற்போதைய நிலைப்பாடு. இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. உள்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானின் கடற்படை கப்பல்களை அழித்துள்ளதாக அறிவித்துள்ளது. தனது நட்பு நாடுகளையும் இராணுவ களங்களையும் பாதுகாக்க முழு வீச்சில் இறங்கியுள்ளது. ஈரான் தனது தலைவரின் மரணத்திற்கு பழிவாங்க அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா தொடக்கத்தில் நடுநிலை வகிக்க முயன்றாலும் ஈரானின் ஏவுகணைகள் ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களை தாக்கியதால் தனது நாட்டை பாதுகாக்க பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்துவதாக அறிவித்துள்ளது. துபாய், யுஏஇ. ஈரானின் ஏவுகணைகள் துபாயின் முக்கிய இடங்களை ஃபேர்மவுண்ட் ஹோட்டல், விமான நிலையம் அருகில் தாக்கியுள்ளன. இதனால் துபாய் மற்றும் அபுதாபி விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. துபாய் மற்றும் சவுதி அரேபியா மீதான பாதிப்பு. முன்பு நடந்த மோதல்களைப் போலன்றி இம்முறை போர் வளைகுடா நாடுகளுக்கும் பரவியுள்ளது. துபாயின் புகழ்பெற்ற புர்ஜ் கலீஃபா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டது. ஈரானின் ஏவுகணை துண்டுகள் விழுந்ததில் சில சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சவுதி வானெல்லைக்குள் வரும் ஏவுகணைகளை அதன் பாதுகாப்பு படை இடைமறித்து அழித்து வருகிறது. ஈரான் தனது இறையாண்மையை மீறுவதாக சவுதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விமான போக்குவரத்து. துபாய், தோஹா, குவைத் போன்ற முக்கிய நகரங்களின் வான்வழிகள் மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அனைத்து நாடுகளையும் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த சூழல் மிகவும் வேகமாக மாறி வருகிறது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்தந்த நாட்டு தூதரகங்களின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்போதைய போர் சூழல் உலக பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து துறையில் ஏற்படுத்தியுள்ள நேரடி தாக்கங்கள். கச்சா எண்ணெய் விலை, க்ரூட் ஆயில் பிரைசஸ். மத்திய கிழக்கில் போர் வெடித்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தற்போதைய விலை பிப்ரவரி 27இல் $73 இருந்த ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை தற்போது $80 முதல் $90 வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபாயம். ஈரான் ஹர்மூஸ் ஜலசந்தியை மூடினால் எண்ணெய் விலை பேரலுக்கு $100க்கும் மேல் செல்ல வாய்ப்புள்ளது. இது இந்தியா போன்ற இறக்குமதி நாடுகளுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். விமான போக்குவரத்து முடக்கம், ஏவியேஷன் டிஸ்ரப்ஷன். வளைகுடா நாடுகளின் வான்வழி மூடப்பட்டுள்ளதால் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றனர். துபாய் விமான நிலையங்கள். துபாய் சர்வதேச விமான நிலையம் DXB மற்றும் துபாய் வேர்ல்ட் சென்ட்ரல் DWC ஆகிய இரண்டுமே தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. விமான ரத்து. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் நிறுவனங்கள் மார்ச் 2 மாலை 3 மணி வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்துள்ளன. இந்திய விமானங்கள். ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ உட்பட சுமார் 350க்கும் மேற்பட்ட இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 5 வரை பயணிக்கவிருந்த பயணிகளுக்கு முழு ரீஃபண்ட் அல்லது இலவசமாக தேதியை மாற்றிக்கொள்ளும் வசதியை ஏர் இண்டியா வழங்கியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் சவுதி அரேபியா பாதுகாப்பு எச்சரிக்கைகள். இந்த நாடுகளில் வசிக்கும் மக்களுக்கு அந்நாட்டு அரசுகள் அவசரகால உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. UAE அவசர எச்சரிக்கை. துபாய் மற்றும் அபுதாபி வாழ் மக்களுக்கு மொபைல் போன்களில் மிசைல் அச்சுறுத்தல் குறித்த எச்சரிக்கை அலாரம் அனுப்பப்பட்டது.
மக்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை விட்டு விலகி பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பணிசூழல். தனியார் துறை ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை வரை வீட்டிலிருந்தே பணிபுரிய UAE அரசு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபியா. சவுதி வானெல்லைக்குள் வரும் அச்சுறுத்தல்களை தடுக்க அந்நாட்டு இராணுவம் உச்சக்கட்ட தயார் நிலையில் உள்ளது. இந்தியர்களுக்கான முக்கிய தகவல்கள். இந்திய தூதரகங்கள் வழக்கம் போல செயல்படுகின்றன. அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் இந்தியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.